சுந்தரபாண்டியபுரம் கிராமத்துல உச்சி வெயில் அனலா கொளுத்திக்கிட்டு இருந்தது. தார் ரோட்ல இருந்து கிளம்புன காத்து முகத்துல மிளகாய அரைச்சு பூசின மாதிரி எரிச்சல தந்தது. ராமசாமி தன் பழைய ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு ஊர் எல்லைக்கு வெளி இருக்கிற சுடுகாட்டு பாதை பக்கம் 3 பயணிகளை ஏத்திக்கிட்டு வந்து சேர்ந்தான். அந்த 3 பேரும் வண்டியை விட்டு கீழே இறங்கி சத்தம் இல்லாம சந்துக்குள்ள நடைய கட்டினாங்க. அண்ணே அண்ணே நில்லுங்கண்ணே, சவாரி கூலி கொடுத்துட்டு போங்கண்ணே. காசா? அடேய், யாருக்கிட்டடா காசு கேக்குற? டேய், இந்த கொளுத்துற வெயில்ல உன் ஓட்ட ஆட்டோல வந்து நாங்க தான் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கோம். எங்களை இம்புட்டு தூரம் அலக்கழிச்சதுக்கு நீ தாண்டா எங்களுக்கு நஷ்டஈடு தரணும். ஹேய், பாத்துக்கிட்டே நிக்காம அவன்கிட்ட இருக்கிற பைய புடுங்குடா. ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அண்ணே. இது இன்னைக்கு முழுக்க நான் கஷ்டப்பட்டு உழைச்ச கூலிண்ணே. என் பொண்ணு மீனாவுக்கு பாக்கி வச்சிருக்க வரதட்சணை காசை ரெடி பண்ணி அவ வாழ்க்கைய காப்பாத்த வச்சிருக்க காசுண்ணே. ஏய், அதிகமா பேசாம ஓடி போயிடுடா, இல்லனா வண்டியை இங்கே நொறுக்கிடுவோம். அந்த 3 ரவுடிகளும் அவன் பைய பறிச்சுக்கிட்டு சத்தமா சிரிச்சுக்கிட்டு காட்டுப்பாதைக்குள்ள ஓடி மறைஞ்சாங்க. ராமசாமி ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கே முழங்கால் போட்டு உட்கார்ந்துட்டான். கிணத்துல இருந்து வெள்ள வந்த மாதிரி அவன் சட்டை முழுக்க வேர்வையில நனைஞ்சிருந்துச்சு. இது என்ன சோதனை சாமி? உழைச்சு திங்கிற ஏழையோட வயித்துல அடிச்சு இப்படி மொத்தத்தையும் பறிச்சுக்கிட்டானுங்களே. ஐயோ, என் தலைவிதியே. வீட்ல வறுமை, நடுவழியில வழிப்பறி, இதெல்லாம் பத்தாதின்னு உடம்ப பொசுக்குற இந்த வெயில் ராமசாமியால தாங்கவே முடியல. சாயங்காலம் ஆனதும் மனசெல்லாம் பாரத்தோட ஆட்டோவை வீட்டு பக்கம் திருப்பினான். சுந்தரபாண்டியபுரத்து எல்லை ஓரத்துல இருக்கிற அவனோட வீடு ரொம்ப சின்னது. ஓலை கூரைக்கு மேல போட்ட தகர சீட்டு பகல் முழுக்க அடிச்ச வெயில வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ தணல கக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. வீட்டுக்குள்ள போனாலே ஏதோ உலையில உட்கார்ந்த மாதிரி இருக்கும். என்னங்க வந்துட்டீங்களா மகாராஜா? காட்டுங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொண்டாந்திருக்கீங்கன்னு பாப்போம். அது ஜானகி, வழியில சின்ன பிரச்சனைடி, இம்புட்டு தான் மிஞ்சியது. ஐயோ சாமி, நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு இந்த சொச்ச காசு தானா கொண்டாந்தீங்க? ஆட்டோ ஓட்டுனீங்களா இல்ல தெரு தெருவா வெட்டி அரட்டை அடிச்சிங்களா? ஜானகி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. இன்னைக்கு வெயில் தாங்க முடியலடி. சுடுகாட்டு பாதையில 3 பயலுக சவாரி ஏறி என்னை ஏமாத்திட்டாங்கடி. கொஞ்சம் சும்மா இருங்க. தினமும் இதே கதை தானா? பஞ்சாயத்து பேசுறத விட்டுட்டு பொழப்ப பார்க்க வழி பாருங்க. பக்கத்து வீட்டு மணிய பாருங்க, பால் வியாபாரம் பண்ணி எவ்வளோ சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறான். நீங்க என்னடானா நாள் முழுக்க சுத்திட்டு வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்க. ராமசாமி தலை சுத்தி செவத்துல சாஞ்சுகிட்டான். அப்போ அவனோட பொண்ணு மீனா ஓடி வந்தா. அவ கையில ஒரு சொம்புல சில்லுன்னு பான தண்ணி வச்சிருந்தா. அப்பா, இந்தப்பா தண்ணி குடிப்பா, வெயில்ல ரொம்ப அழுத்து போயிருப்ப. அடடா, என் செல்லக்குட்டி மீலா. அப்பா, நீ திண்ணையில உட்காருப்பா, நான் உனக்கு விசிறியால விசிறி விடுறேன். அம்மா கண்ணே, நீதாண்டி என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே நிம்மதி. இந்த சுட்டெரிக்கிற வெயில்ல எனக்கு கிடைச்ச ஒரே நிழல் நீ மட்டும் தாண்டி அம்மா. அப்பா, நாளையிலிருந்து நானும் உன் கூடவே ஆட்டோல வர்றேன்பா. உனக்கு துணையா இருந்து காத்தாட விசிறி விடுறேன்பா. அப்படிலாம் பேசக்கூடாது கண்ணு. நீ கல்யாணம் ஆகி போன பொண்ணுடி. மாமனாருக்காரன் கேட்ட வரதட்சணை பாக்கியை கொடுத்து உன் வாழ்க்கையை சீர்தூக்கி உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு அறுக்கணுங்கிறது தான் என் கவலடி அம்மா. உன் புருஷன் உனக்கு ஆதரவா இருந்தாலும் பெத்தவங்களை மீற முடியாம தவிக்கிறான்லடி. சரிப்பா. ஆசைய காட்டி அந்த புள்ளைய ரொம்ப கெடுக்காதீங்க. முதல்ல ராத்திரி கஞ்சிக்கு என்ன வழின்னு பாருங்க. சரி சரிடி, விடு. இருட்டு பரவுச்சு. அந்த தகர கூரை பகல்ல வாங்கின வெக்க முழுசையும் வீட்டுக்குள்ள அனலா வீச ஆரம்பிச்சுது. ஐயோ பகவானே, எதுக்கு எங்களை இப்படி சோதிக்கிற? இந்த ஏழையோட கஷ்டத்தை இன்னும் எவ்வளவு நாள் தான் வேடிக்கை பாப்பியோ? ஒரே ஒரு நாள் நிம்மதியா மூச்சு விட வழி பண்ணு சாமி. என்னங்க, காலையிலே 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போங்க. நாளைக்கும் மீனா வாழ்க்கைக்கு தேவையான வரதட்சணை காசு இல்லாம வந்தீங்க, அவ்வளவுதான், சொல்லிட்டேன். அந்த சூரியன் கூட ராத்திரியான அடங்குது. ஆனா இந்த ஜானகியோட கோபம் மட்டும் அடங்க மாட்டேங்குது. பொழுது விடிஞ்சது. உதிச்ச சூரியன் மறுபடியும் தன் கதிர்களை வீசத் தொடங்கினான். ராமசாமி தன் பொண்ணு மீனாவ தலைய வருடி முத்தம் கொடுத்துட்டு கிளம்பினா. அப்பா, சீக்கிரம் வந்துருப்பா, பத்திரமா வண்டி ஓட்டுப்பா. சரிடி செல்லம், இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சு உன் குடும்ப வாழ்க்கைய சரி பண்ண காசு சேர்த்துட்டு நல்ல பலகாரமும் வாண்டிட்டு வரண்டி. ஆனா விதி வேற கணக்கு போட்டுச்சு.
மத்தியானம் ஆக ஆக வெயில் ஆளை தூக்குற அளவுக்கு சுட்டெரிச்சது. ராமசாமிக்கு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. அனல் காத்துல நிலை தடுமாறி கண்ணை மூடி திறக்கிற நொடியில எதிர்ல வந்த ஒரு கார் மேல ஆட்டோ உரசிடுச்சு. ஏ லூசு பயல, கண்ணு மண்ணு தெரியாம ஆட்டோ ஓட்டுறியாடா? எங்கடா பார்த்து வண்டி ஓட்டுற? அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, வெயில்ல கண்ணை இருட்டிக்கிட்டு வந்துருச்சுண்ணே. டே, கார் லைட்டை உடைச்சு வச்சிருக்க பார்வா. அண்ணே நான் ஒரு ஏழை ஆளுன்னு வண்டியை சரி பண்ண என்கிட்ட காசெல்லாம் இல்லை. ஏன் தப்பு தான், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கண்ணே. என்னது விட்டுடவா? லைட்டு உடஞ்சிருக்கடா, காசு கொடுக்காம உன்னை விட மாட்டேன்டா. அண்ணே இந்த பாருங்கண்ணே, காலையிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதே இந்த மிச்சம் இருக்கிற 70 ரூபா தான். இதை வச்சுக்கிட்டு என்னை ஆளை விட்டுடுங்கண்ணே. கார் ஓட்டுனர் காசை புடுங்கிக்கிட்டு போயிட்டான். ராமசாமி அங்கே நின்னான். ஆட்டோவோட பக்கவாட்டு கண்ணாடியும் முன்னாடி விளக்கும் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அத மாத்துற அளவுக்கு அவன்கிட்ட காசு இல்ல. வேற வழி இல்லாம வண்டிய தள்ளிக்கிட்டே அந்த சுடு வெயில்ல கிளம்பினான். இனிமேல் அந்த அனல் காத்தும் தூசியும் நேரா முகத்துல தான் அடிக்கும். ஆனா என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்கலன்னா குடும்பத்தை எப்படி ஓட்டுறது? வீட்டில் பொண்டாட்டியும் புள்ளையும் பசியோடு இருக்காங்க. உடம்பு பொசுங்கினாலும் பரவாயில்ல, வண்டியை ஓட்டியே தீரணும். வண்டியில முன்னாடி விளக்கு உடைஞ்சத பார்த்துட்டு சவாரி ஏற வரவங்க எல்லாம் மூஞ்சிய சுழிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. யோனே, ஆட்டோ உடஞ்சு கிடக்குதுப்பா. காத்தும் தூசியும் அள்ளி வீசும். நாங்கெல்லாம் வரலப்பா. வண்டி என்னமோ பொசுக்கிற அடுப்பு மாதிரி கொதிக்குது. உடைஞ்ச வண்டியில எப்படி உட்கார்றது? ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சுமை தூக்குற ஆளு வண்டியில ஏறினாரு. அப்புறம் வேற வழி இல்லாம 1-2 பேர் ஏறினாங்க. அப்புறம் சாயங்கால நேரத்துல ஒருத்த வந்து வண்டியை நிறுத்தினான். எங்க போகணும்? தம்பி, பக்கத்து ஊர் சந்தைக்கு போகணும்பா. ஒரு 40 கிலோமீட்டர் தூரம். 40 கிலோமீட்டரா? இந்த சுடு வெயில்லையா? தம்பி, அவசர வேலையப்பா, போயே ஆகணும். உனக்கு நல்ல சவாரி காசு தர்றேன். 500 600 நீ கேட்குற காசை தந்துடுறேன். ராமசாமி தன் உடம்பை பார்த்தான். கை காலெல்லாம் வலியில பிச்சுக்கிட்டு போச்சு. ஆனா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுச்சு. 500 ரூபாயா? இவ்வளவு பெரிய காசு இருந்தா மீனா புகுந்த வீட்டுக்கு அனுப்ப காசு சேர்க்கலாமே. சரிங்க அண்ணே, வண்டியில ஏறுங்க, போலாம். ராமசாமி ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணான். வழி ரொம்ப தூரம் இருந்துச்சு. கண்ணுல விழுந்த தூசியும் புகையும் கண்ணை எரிச்சது. உதட்டலெல்லாம் காஞ்சு போய் தொண்டை வறண்டாலும் அவ வண்டிய நிப்பாட்டாம ஓட்டினான். கடைசியா சந்தைக்கு வந்து சேர்ந்தான். ரொம்ப நன்றியப்பா தம்பி, பெரிய உதவி பண்ணிட்ட. இந்தா 700 ரூபாய் வச்சுக்கோ. ஐயோ அண்ணே, இம்புட்டு அதிகமான காசா? நான் 500 தானே கேட்டேன். பரவாயில்லப்பா தம்பி, உன் உழைப்புக்கு வச்சுக்கோ. நல்லா இருங்க அண்ணே, வரங்க அண்ணே. அவன் வண்டிய திருப்பி வீட்டுக்கு கிளம்பும் போது தமார்னு சத்தம் கேட்டுச்சு. வண்டிய நிறுத்திட்டு கீழே இறங்கி பார்த்தான். ஐயோ சாமி, பின்பக்க டயர் வெடிச்சு போச்சே. இந்த நேரத்துல பார்த்து இப்படி ஒரு சோதனையா? இங்க எந்த பட்டறையும் இல்லையே. இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்லாம ஆட்டோவை தள்ளிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். அவனால முடியல, உடம்பு தளர ஆரம்பிச்சது. யாராச்சும் இருக்கீங்களா அண்ணே? யாராச்சும் இருக்கீங்களாப்பா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க அண்ணே, செத்தே போயிடுவோம் போல இருக்கு. ஐயோ சாமி, நீ தான் காப்பாத்தங்க. பல மணி நேரம் தள்ளிட்டு போய் ஒரு வழியா மெக்கானிக் மணியோட பட்டறை கண்டுபிடிச்சான். அதுக்குள்ள இருட்டிடுச்சு. மணியனே, டயர் ஒட்டணுண்ணே, எம்பது காசு ஆகும்? 120 ரூபா ஆகும்பா. சரி பண்ணுங்கம்மே. நேரம் ஆயிடுச்சேப்பா, நாளைக்கு காலையில பாத்துக்கலாமா? ஐயோ இல்ல மணி என்ன, இன்னைக்கே சரி பண்ணி கொடுத்துருங்க. நான் வீட்டுக்கு போகணும். இந்தாங்க காசு, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கண்ணே. மெக்கானிக் மணி டயரை சரி பண்ணி கொடுத்ததும் ராமசாமி ஆட்டோவை வீட்டுக்கு வேகமா ஓட்டுனான். பசி, தாகம், அசதி, காய்ச்சல்னு எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவனை வாட்டி வதைச்சது. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஜானகி, கதவை திறடி, நான் வந்துட்டேன். இப்போ எதுக்கு வந்தீங்க? நேரம் என்ன ஆகுதுன்னு அறிவு இருக்கா? ஏய் ஜானகி, நான் சொல்றத கேளுடி. தூரத்து சவாரி கிடைச்சதுடி, நல்ல காசு வந்துச்சு. நம்ம மீனா வாழ்க்கை பிரச்சனைக்கு. எனக்கு அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இம்புட்டு நேரம் கழிச்சு இப்போ எதுக்கு வரணும்? ராத்திரி முழுக்க வெளியிலேயே படுங்க, நான் கதவை திறக்க மாட்டேன். ஜானகி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டி. உடம்பெல்லாம் ஒரேடியா வலிக்குது, தலை வெடிக்குது, காய்ச்சல் கொதிக்குதுடி. என்னங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் கதவை திறக்கவே மாட்டேன். நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும்னு இன்னைக்கு ராத்திரி பாடம் கத்துக்கங்க. ராமசாமி கதவுக்கு வெளியிலேயே நின்னான். வீட்டுக்குள்ள லைட்டும் அணைஞ்சு போச்சு. வேற வழியே இல்லாம அவன் தன் ஆட்டோலேயே படுத்துட்டான்.
ஆனா ஆட்டோ 3 பக்கமும் திறந்துதானே கிடக்கும். ஐயோ என் தலைவிதியே, நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சு சாகுறவனுக்கு ராத்திரியில ஆட்டோல தான் தூக்கம் கிடைக்குதா? இது என்ன வீடோ, இவ என்ன பொண்டாட்டியோ? உடம்பு முடியாத நிலைமையில கொசு தொல்லை வேற தாங்க முடியல. இந்த கொசு தொல்லை வேற உயிரை வாங்குது. விடிஞ்சு சூரியன் மறுபடியும் நெருப்ப கொட்ட ஆரம்பிச்சான். ஜானகி கதவை திறந்ததும் ராமசாமி உள்ள போனான். ஆஹா, ராத்திரி முழுக்க ஆட்டோல தூங்குனது ஜாலியா இருந்துச்சா? ஜானகி, எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடி, உடம்பெல்லாம் நடுங்குது, நெருப்பா கொதிக்குதுடி. இவ்வளவு கொடூரமான காய்ச்சலா? ஐயோ பகவானே! நேத்து மத்தியானத்திலிருந்தே உடம்பு சரியில்லடி. வழியில குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. வெயில்ல அலைஞ்சு சூடு பிடிச்சுக்கிச்சு போல. அப்பா, உனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுப்பா. இன்னைக்கு நீ எங்கேயும் போகாம ரெஸ்ட் எடுப்பா. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். இல்லடி அம்மா, சரியாயிடும். கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா போதுண்டி. ராமசாமி படுத்துக்கிட்டான். உடம்பு நெருப்பா கொதிச்சது. படுத்து 1 மணி நேரம் கூட ஆகியிருக்காது. அதுக்குள்ள ஜானகியோட சத்தம் அவனை எழுப்பிடுச்சு. என்னங்க, எந்திரிங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? இன்னைக்கு காசு சம்பாதிக்க போகலையா? ஜானகி, உடம்பு நெருப்பா கொதிக்குதுடி, நிக்க கூட முடியல. இன்னைக்கு ஒரு நாள் படுத்துக்கிறேனே, நாளைக்கு போறேன்டி. நாளைக்குன்னு எம்புட்டு நாள் தான் சொல்வீங்க? இன்னைக்கு போனாதான் பொண்ணோட வாழ்க்கை தப்போம். மரியாதையா எந்திரிச்சு போங்க. அம்மா, தயவு செஞ்சு அப்பாவை போக சொல்லாதம்மா. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலம்மா. என் வரதட்சணை காசு இல்லைன்னா பரவாயில்லம்மா. அப்பாவை மட்டும் அனுப்பாதம்மா. ஏய், வாய மூடுடி. உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமாடி? போய் உள்ள சமையல் வேலைய பாரு. அப்புறம் என்னங்க, எந்திரிச்சு போறீங்களா இல்லையா? சரிடி, போற. ராமசாமி ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணான். காலையிலேயே வெயில் உரைக்க ஆரம்பிச்சுது. தலை கிறுகிறுன்னு சுத்துச்சு, கண்ணை இருட்டிக்கிட்டு வந்துச்சு. இருந்தாலும் வண்டிய ஓட்டுனான். ஐயோ சாமி, தலை வெடிச்சு செதறும் போல இருக்கே. கண்ணெல்லாம் இருட்டுது, ஆனா வண்டியை நிப்பாட்ட கூடாது. ஐயோ, அது என்னது? எல்லாமே சுத்துது. ஐயோ அம்மாடியோ! ஆட்டோ டக்குன்னு பள்ளத்துல கவுந்தது. ராமசாமியோட தலை நேரா கம்பியில போய் மோதிருச்சு. நெத்தியில வீக்கம் வந்துடுச்சு. கை காலெல்லாம் தோறிஞ்சு போச்சு. ராமசாமி மயங்கி விழுந்தான். பக்கத்துல பால் வியாபாரம் பண்ணிட்டு வந்த மணி இத பார்த்துட்டு ஓடி வந்தான். ஐயோ, ஆட்டோக்குள்ள ராமசாமி அண்ணன் இருக்காரா, சீக்கிரம் தூக்குங்கறா. மணியும் சுத்தி இருந்தவங்களும் ராமசாமிய மயக்க நிலையில வண்டியில இருந்து வெளியில தூக்குனாங்க. மண்டையில பலத்த காயம், உடம்பெல்லாம் அடிபட்டு கிடந்தான். ராமசாமி அண்ணன் எந்திரிப்பா. மீனா அம்மா, அப்பா வந்துட்டேன்டி. கல்யாண வாழ்க்கை காசு. மணி உடனே ராமசாமிய தூக்கிட்டு போய் அவன் வீட்டுல சேர்த்தான். ஐயோ, இது என்ன கொடுமை! என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, ரத்தமா ஊத்துதே. மணி, என்னாச்சுன்னு சொல்ல. ஜானகிக்கா, வண்டி கவுந்து விபத்தாயிடுச்சுக்கா. நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக தான் பார்த்தேன். ஆனா இவர் மயக்கத்திலையும் மீனா காசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோம். ஐயோ, என் புருஷனே, நான் தானே உங்களை வெளியில அனுப்புனேன். என்னால தானே எப்படி ஆச்சு? ராமசாமிய உள்ள படுக்க வச்சாங்க. ஜானகி துணிய வச்சு மண்டையில கட்டு போட்டா. அப்போதான் அவ கண்ணு மீனா மேல விழுந்தது. மீனா மூலையில அசந்து போய் படுத்து கிடந்தா. அவ மூஞ்சி செவந்து போயிருந்துச்சு. ஜானகி தொட்டு பார்த்துட்டு பதறி போனா. ஐயோ, மீனாவுக்கும் காய்ச்சல் அடிக்குதே, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. எப்பத்துல இருந்துட்டு இப்படி இருக்கே? அம்மா, எனக்கு ரொம்ப வெக்கையா இருக்கும்மா. தலையெல்லாம் வலிக்குதும்மா. அப்பா எங்கேம்மா? செல்லம், அப்பா வந்துட்டாருடி. உங்க 2 பேருக்கும் ஏன் இந்த நிலைமை? ஐயோ, என் தலை விதியே. ராமசாமிக்கு மெல்ல மயக்கம் தெளிஞ்சது. மீனாவை பார்த்தான். பொண்ணு காய்ச்சல துடிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த வீட்டை பாருங்களேன். இந்த தகர கூரை நாள் முழுக்க நெருப்ப கொட்டுது. கூலரும் இல்ல, விசிறியும் ஒழுங்கா ஓடல. நாங்க 2 பேரும் இதுலயே வெந்து சாக போறோம். ஜானகி, கொஞ்ச நேரம் சும்மா இருடி. என் நிலைமைய பாரு, குழந்தையோட நிலைமைய பாருடி. ராமசாமி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்னா. தலை வலிச்சு வெடிச்சது. உடம்பெல்லாம் காயம் வலிச்சது. ஆனா வேற வழியே இல்ல. நேரா பக்கத்து வீட்டு மணி வீட்டு கதவை தட்டினா. அடடே, ராமசாமி அண்ணே, உனக்கு என்ன ஆச்சு? உள்ள வாண்ணே. மணித்தம்பி,
மீனாவுக்கு வேற கடுமையான காய்ச்சல். மருத்துவ செலவுக்கும் அவ வாழ்க்கை காசுக்கும் என்கிட்ட பணம் இல்லப்பா. உன்கிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுத்து உதவுப்பா. அப்புறமா திருப்பி கொடுத்துட்றேன். ஐயோ அண்ணன், அழுவாத. இந்தா, என்கிட்ட இப்போதைக்கு 200 ரூபாய் தான் இருக்கு. முதல்ல போய் காய்ச்சலுக்கு மருந்து வாங்கிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். புண்ணியமா போகும் தம்பி மணி, இதை கண்டிப்பா திருப்பி தந்துடுறேன்ப்பா. ராமசாமி மருந்து வாங்கிட்டு வந்து மீனாவுக்கு கொடுத்துட்டு தன் காயத்துக்கும் மருந்து போட்டுக்கிட்டான். ஆனா ஆட்டோவை சரி பண்ணாம எப்படி சம்பாதிக்கிறது? அடுத்த நாள் காலையிலேயே மெக்கானிக் பட்டறைக்கு போனான். அண்ணே, என் ஆட்டோவை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கண்ணே. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ ராமசாமி, பார்த்தா பாவமாக தான் இருக்கு. நானும் என்னப்பா பண்ணுவேன்? சாமான்கள் வாங்க காசு வேணும்ல. காசு இல்லாமல் எப்படிப்பா பார்க்கறது? என்ன ஏதாச்சும் அடமானம் வைப்பா. அடமானமா? என்கிட்ட என்னப்பா இருக்கு? இந்த உடஞ்ச வீட்டை தவிர வேற ஒண்ணுமே இல்லையப்பா. அப்போ நான் என்னப்பா பண்ண முடியும்? என்ன மன்னிச்சிரு ராமசாமி. ராமசாமி கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுச்சு. அப்போதான் அவனுக்கு தன் ஆட்டோல கடைசியா சவாரி வந்தவர் கொடுத்த மீதி பணம் இருந்தது ஞாபகம் வந்தது. ஓடி போய் அதை எடுத்துட்டு வந்தான். அண்ணே, இந்தாங்கண்ணே காசு. என்கிட்ட இது தவிர வேற எதுவுமே இல்லை. இதை வச்சுக்கிட்டு என் வண்டியை மட்டும் சரி பண்ணி கொடுங்கண்ணே. சரி சரி விடுப்பா, இதை வச்சு வேலையை பார்க்குறேன். ஆட்டோ ரெடி ஆயிடுச்சு. ராமசாமி மறுபடியும் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சான். 4-5 நாள் நல்லாவே சம்பாதிக்க முடிஞ்சது. ஒரு நாள் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். ஆனா வீடு பூட்டிக்கிட்டு இருட்டா கிடந்தது. ஜானகி, மீனா எங்கடி இருக்கீங்க? இந்த பாருடி, இன்னைக்கு நல்ல சம்பாத்தியம். மீனா வரதட்சணை காசு சேர்ந்துருச்சுடி. அவன் பதறி போய் பக்கத்து வீட்டு மணி வீட்டுக்கு ஓடினான். மணித்தம்பி, ஜானகியும் மீனாவும் எங்கப்பா? வீட்டுல ஆளை காணோம். அண்ணே, ஜானகி அக்கா பிறந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கண்ணே. வீட்டில் கூரை மாற்றி வசதி பண்ணி நிம்மதி வந்தாதான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனாங்கண்ணே. ராமசாமிக்கு தலை சுத்துச்சு. உடனே ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு ஓடினான். ஜானகி, வாடி, வீட்டுக்கு போலாம். மீனா, வாடிமா, நான் எல்லாமே சரி பண்ணிடுறேன்டி. வரதட்சணை காசை கட்டிடலாம். வாடி போலாம். என்னங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். வீட்டை சரி பண்ணாம நான் வர மாட்டேன். போய் வழி பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க. ஜானகி, மீனாவையாவது என்னோட அனுப்புடி. முடியாது, அவ என் கூட தான் இருப்பா. நீங்க எல்லாம் சரி பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க. கிளம்புங்க இப்போ. ராமசாமி திரும்பும்போது மணி எதிரில நின்னா. ராமசாமி அண்ணே, அன்னைக்கு கொடுத்த காசை கொஞ்சம் திருப்பி தர முடியுமாண்ணே? பால்காரனுக்கு தரணும், அவசரமா தேவைப்படுதுண்ணே. இந்தா தம்பி மணி, என்கிட்ட இருந்த மொத்த காசையும் வச்சுக்கோப்பா. அன்னைக்கு ஆபத்துக்கு நீதான்ப்பா உதவுன. ரொம்ப நன்றி தம்பி. ராமசாமி வெறுங்கையோடு காலி வீட்ல தனியா நின்னா. அன்னைக்கு நைட்டு அவனுக்கு ஜானகி கிட்ட இருந்து போன் வந்துச்சு. ஜானகி, எப்படி இருக்கே? மீனா நல்லா இருக்காளா? என்னங்க, மீனா வரதட்சணை பிரச்சனைக்கு நாளைக்கு தான் கடைசி நாள்னு மாமனார்காரன் சொல்லிட்டான். காசு இல்லைன்னா அவ வாழ்க்கையே போயிடும். காசு அனுப்பி வைங்க. ஐயோ ஜானகி, மணிக்கு கடன் கொடுத்ததுல என்கிட்ட இப்போ காசே இல்லடி. இரு, நீ அழாதடி. என் பொண்ணு வாழ்க்கைக்காக இந்த ஆட்டோவையும் வீட்டையும் அடமானம் வச்சாவது நைட்டோட நைட்டா காசு ரெடி பண்றேன். நாளைக்கு காலையில எப்படியும் காசோட வந்துடுறேன்டி. ஜானகி போனை வச்சுட்டா. ராமசாமி பதறி போய் நைட்டோடு நைட்டா தெரிஞ்ச வட்டிக்கு காசு கொடுக்கறவங்க கிட்ட ஓடி போய் தன் ஆட்டோ பத்திரத்தை அடமானம் வச்சு அவசரமா வரதட்சணை காசை ரெடி பண்ணினான். அடுத்த நாள் காலையில ராமசாமி அந்த அடகு வாங்கின காசோட ஆட்டோல கிளம்பும் போது பாதையில ஒரு வயசான பெரியவர் முத்தையா தாத்தா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்தாரு. தம்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போப்பா. நெஞ்செல்லாம் அடைக்குதுப்பா. ஐயோ. பெரியவர், முத்தையா தாத்தா உட்காருங்க. இந்தாங்க தண்ணி குனிங்க. தம்பி, வெயில் தாங்கலப்பா. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போப்பா. ராமசாமி வண்டிய ஆஸ்பத்திரிக்கு திருப்பினா. வழியிலேயே அந்த பெரியவர் முத்தையா தாத்தா மயங்கி விழுந்துட்டாரு. முத்தையா தாத்தா, ஐயோ சுவாமி, இவருக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் சேர்த்தான். டாக்டருங்க அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போனாங்க. மருந்து மாத்திரைக்கு காசு கேட்டாங்க. இந்தாங்கம்மா காசு. ஐயோ, இந்த வரதட்சணை காசை இங்க கொடுத்துட்டா பொண்ணோட வாழ்க்கையை எப்படி காப்பாத்துவ? பகவானே, பரவாயில்ல, ஒரு உயிரை காப்பாத்துறது தானே முக்கியம். 2 மணி நேரம் கழிச்சு பெரியவருக்கு மயக்கம் தெளிஞ்சது. அவரோட மருமகள் சுமத்தி ஓடி வந்தாங்க. ராமசாமி சத்தம் இல்லாம வெளியில வந்தப்போ
ஜானகி கிட்ட இருந்து போன் அடிச்சது. என்னங்க, காசு ஏன் கொண்டு வரல? மாமனார்காரே மீனாவை இனிமே வீட்டு பக்கம் வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஜானகி, நான் சொல்றத கேளுடி. வழியில முத்தையா தாத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சுடி. அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்திட்டு மருந்துக்கு காசை கொடுத்துட்டேன்டி. ஆஹா, ரொம்ப நல்ல காரியம். ஊர் சேவை பண்ணிக்கிட்டே இருங்க. இனிமேல் நாங்க உங்க மூஞ்சியிலேயே முழிக்க மாட்டோம். போங்க. ராமசாமி கையில இருந்து போன் கீழே விழுந்தது. ஐயோ சாமி, இது என்ன சோதனையா? ஒரு பெரிய ஒரு உயிரை காப்பாத்துனதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிருச்சே. மீனா, என் செல்லக்குட்டி மீனா, உனக்கு ஒரு லாயக்கில்லாத தகப்பனா போயிட்டேனடி. அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து ராத்திரி முழுக்க தூங்காம புலம்பிக்கிட்டு இருந்தான். காலையில வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ராமசாமி தம்பி, ராமசாமி, கதவை திறப்பா. ராமசாமி கதவை திறந்தான். எதிர்ல அந்த பெரியவர் முத்தையா தாத்தாவும் அவர் கூட இன்னொருத்தரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. தம்பி, நேத்து எங்கப்பா போன? உன்னைத்தான் ஆஸ்பத்திரி முழுக்க தேடணும். நீ மட்டும் இல்லைன்னா என் உயிரே போயிருக்கும்பா. முத்தையா தாத்தா, பரவாயில்லைங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல, அதுவே போதும். ராமசாமி அவரோட வந்திருந்த மோகன் அண்ணாவை பார்த்தான். ஐயா, நீங்க மோகன் அல்ல தானே? ஆமாப்பா தம்பி, இவர் என் மகன்தான்ப்பா. நேத்து எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தின தெய்வமே நீங்க தானா? ஆஸ்பத்திரியில சுமதி சொன்னப்பவே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கேப்பா. ஏன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையாப்பா? ராமசாமி கண்ணீரோடு சொன்னான். அது வந்துங்கய்யா, என் பொண்ணு மீன வாழ்க்கைக்காக நேத்து தான் அவங்க மாமனார்காரன் கேட்ட வரதட்சணை காசை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடைசி நாள். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்ததில் என்கிட்ட இருந்த வரதட்சணை காசெல்லாம் காலி ஆயிடுச்சுங்கய்யா. காசு கட்டாததால் என் பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறியாகி போச்சுங்கய்யா. அவள் புகுந்த வீட்டுக்காரங்க அவளை இனிமே வீட்டு பக்கம் வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இத கேட்டதும் மோகன் ஐயா அதிர்ந்து போயிட்டாரு. பெரியவர் முத்தையா தாத்தா உடனே பேசினாரு. அடடே தம்பி, என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் பொண்ணோட திருமண வாழ்க்கையையே பணயம் வச்சியாப்பா. இதுதானப்பா உண்மையான மனித நேயம். ராமசாமி, என் தகப்பனார காப்பாத்தின உங்களுக்கு நான் ஆயுசுக்கும் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கவலையே படாதீங்க. மாமனார்காரன் பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நம்மளோட பெரிய மளிகை மற்றும் மொத்த வியாபார நெட்வொர்க் சார்பா உங்க மாமனாருக்கு பெரிய தொழில் வாய்ப்பும் அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளையும் நான் செஞ்சு தர்றேன். அவங்க இனி உங்க பொண்ண ராணி மாதிரி பாத்துக்குவாங்க. என்னது, நிஜமாவா ஐயா? ஆமாப்பா, நிஜம்தான். அப்புறம் நீ ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்திட்டு நாளையிலிருந்து நம்ம மொத்த வியாபார பிரிவோட பெரிய சப்ளை லாரிய ஓட்டு. நிலையான சம்பளம், நல்ல மரியாதை. அப்புறம் தம்பி, உன் வீட்டு தகரக்கூரைய நாளைக்கே ஆள் வச்சு சரி பண்ணி தர்றேன். நல்ல கூலரை போட்டு வீட்டை மாத்தி தர்றேன். நீ என் உயிரை காப்பாத்தினவன்பா. உனக்கு நான் உதவி செய்யறேன். நான் கண்டிப்பா செஞ்சு தர்றேன்பா. ஐயோ முத்தையா தாத்தா, மோகன் ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கய்யா. வார்த்தையே வரலங்க. நீங்க ஒன்னும் பேச வேண்டாம்பா. நீங்க செஞ்ச பெரிய தியாகத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை இது. சில நாளிலேயே எல்லாம் மாறி போச்சு. ராமசாமி வீட்டு தகர கூரை போய் நல்ல காங்கிரீட் வீடு வந்துச்சு. புது காத்தாடி ஓடுச்சு, புது கூலர் ஓடுச்சு. ஒரு நாள் ராமசாமி வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு. ஜானகி இறங்குனா, பின்னாடியே மீனா அவ புருஷனோட சிரிச்சுக்கிட்டே கை கோர்த்து இறங்குனா. அப்பா, அப்பா, உன்னை ரொம்ப தேடினேன்பா. நீ செஞ்ச உதவியால எங்க மாமனார் தப்ப உணர்ந்து எங்களை ஒன்னா சேர்த்து அனுப்பி வச்சிருக்காருப்பா. நீதான்ப்பா என் நிஜமான ஹீரோ. மீனா குட்டி, என் செல்லமே, மாப்பிள்ளையோட வந்துட்டியாடி, நிஜமாவே வந்துட்டியாடி. என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன். ஜானகி, நீ உள்ளவா? இனிமேல் உங்களை விட்டு போகவே மாட்டேன். எப்பவும் எல்லாரும் கூடவே இருப்போம். அன்னைக்குதான் ராமசாமி வீட்ல உண்மையான சந்தோஷம் வந்துச்சு. அதே கிராமத்து வெயில்தான்
ஆனா ராமசாமி வீட்டுக்குள்ள முதல் முறையா ஒரு புது குளுமை தெரிஞ்சது. அது காசால கிடைச்ச குளுமை இல்ல, மனித நேயத்தால் கிடைச்ச குளுமை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.